வீவர்ஸ், மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில வரப்போகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றமானது சந்திக்க போகிறீர்கள். அதாவது எல்லோருமே ஆவலோடு காத்து இருந்த முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய தைப்பூச திருநாளாக அமைஞ்சிருக்குங்க. இதே நாள்ல இருந்து ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்படுகிறது. இதையெல்லாம் வைத்துதான் ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே திசை திருப்பக்கூடிய வகையில பல முக்கியமான சம்பவங்கள் நடக்க போவதாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது மேசராசி நேயர்களுக்கு இந்த தைப்பூசத்துல இருந்து இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது, தொழில் சார்ந்த வாழ்க்கையானது எப்படி இருக்க போகிறது, அது மட்டும் கிடையாதுங்க, உடல் ஆரோக்கியமானது எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போறோம். ஆல்ரெடியே மேசராசி நேயர்களுக்கு விரய சனி நடந்துட்டு இருப்பதாலேயோ என்னவோ ஏகப்பட்ட விரய செலவுகளானது ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கின்றது. மருத்துவ செலவுகள், வீட்டில் தேவையில்லாம திடீர்னு பொருட்கள் பழுதாகக்கூடிய செலவுகள் என்று ஏகப்பட்ட செலவுகளானது வந்துகிட்டே இருக்குங்க. வருமானத்துக்கு வழி இல்லை அப்படின்னாலும் செலவுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை அப்படின்னு சொல்வதற்கு ஏற்ப ஏகப்பட்ட செலவுகளானது ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் மேசராசி நேயர்கள் இருக்காங்க. இனி வரப்போகின்ற இந்த முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்தின் மூலமாவது ஏதாவது நல்லதானது மேசராசி நேயர்களுக்கு கைகூடி வரக்கூடுமா என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதோடு மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தால எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/2/2026 வரப்போகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாளானது வரப்போகிறது. மறக்காம உங்களுடைய வீடுகளில் வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமான வழிபாடு செய்துக்கோங்க. நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது அப்படியே உங்களுக்கு நல்லபடியாக நடக்க கொடுங்க. இந்த பரிகாரத்தை எப்படி முறைப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் இருந்தே பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. இதை வைத்துதான் மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. மேசராசி நேயர்களே, மேசராசி மற்றும் மேச லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதமானது அமைஞ்சிருக்குங்க. அதாவது உங்களுக்கு செவ்வாய் பகவான் மகரத்துல உச்சம் பெற்று இருப்பதால நிறைய நன்மைகளானது கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அமைய போகிறது. இத்தனை நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவித்த அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில இனி வரப்போகின்ற நாட்களானது அமைய போகிறது. உச்சம் பெற்று உள்ள செவ்வாய் பகவான் பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு பிறகு மெதுவாக நகர்ந்து 21ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல அமரப்போகிறார். எனவே தான் 4 கிரகங்கள் உங்களுக்கு லாபத்துல நிற்க போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது எல்லா கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்க போவதால் என்ன காரியங்களை செய்தாலுமே அதுல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய வகையில மேசராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. மேசராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே பண ரீதியாக ஏகப்பட்ட நெருக்கடிகளானது இருந்துச்சு. அதே சமயம் நீங்க தொழில எது செஞ்சாலுமே அதுல பெருசா உங்களுக்கு லாபமானது கிடைக்காமலும் முடக்க நிலையிலையும் இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த நிலைமையானது மாறப்போகிறது. நீங்க செய்ய நினைக்கக்கூடிய அனைத்து செயல்களிலுமே உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகக்கூடிய வகையிலையும் யோககரமான காலகட்டமாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க. மேலும் தொட்ட காரியங்கள் அனைத்திலையுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பானது கிடைக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த விஷயங்களானது செய்ய முடியாமல் இருந்துச்சுன்னா அந்த விஷயங்களை இப்போது நீங்க மீண்டும் தாராளமாக முயற்சித்து பார்க்கலாங்க. நீங்க செய்ய நினைக்கக்கூடிய செயல்களில் உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும். 1 மற்றும் 8க்கு உரிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருப்பதால தொழிலானது அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வகையில சூழலானது இருக்கின்றது. மேசராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புலம்பல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில முன்னேற்றமே இல்லைங்க. என்னதான் முயற்சி செஞ்சாலுமே பெருசா எந்தவித லாபத்தையும் என்னால் பார்க்க முடியல. ரொம்பவே எனக்கு சங்கடமாக இருக்கு. பொருளாதார ரீதியாக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்க. கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில நான் இப்ப தள்ளப்பட்டு இருக்கேன் அப்படின்னு
அப்படின்னுலாம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட எல்லோருக்குமே இனி வரப்போகின்ற நாட்களில் விடிவு காலமானது பிறந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நீங்கள் நிம்மதியோடையும் சந்தோஷத்துடனும் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியை எந்த இடத்துலையும் கைவிற்றாமல் நீங்கள் தொடர்ந்து முயற்சித்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல மாற்றங்களானது ஏற்பட போகிறது. ஆமாங்க, உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல பிரச்சனைகள் இருந்துச்சோ அத்தனை இடத்துலையுமே இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் மீண்டும் அந்த தொழிலில் ஒரு சில முயற்சிகளை புதுசாக பண்ணி பாருங்க. அந்த முயற்சிகள் பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஏற்ப நல்ல மாற்றங்கள் கிடைத்து அதன் மூலமாக நீங்கள் கை நிறைய லாபத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு யோகமானது இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்கு. கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு கை கொடுத்திருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா புதிய ஸ்டார்ட் ஆப்களை இந்த பிப்ரவரியில் ஆரம்பிப்பது அற்புதத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொந்தமாக பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப் எல்லாம் கண்டுபிடிச்சி அதை எப்படி டெவலப் பண்ணும் அப்படிங்கிறத நிறைய நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அது தொடர்பான விஷயங்களையும் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க இப்போது புதுசாக ஒரு ஆப்பை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளானது மாறப்போகிறது. அந்த அளவிற்கு இப்போது யோகமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. மேலும் மேசராசி நேயர்களுக்கு அடுத்த நிலையை நோக்கி உங்களுடைய பயணத்தை நீங்க தொடங்குவீர்கள். தொழில் முனைவோராக மாறக்கூடிய எண்ணங்களானது உங்களுக்கு தோன்ற போகிறது. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே மாறப்போகிறது. 11ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. அதே போல 11வது இடத்துல ராகு பகவான், செவ்வாய், புதன், சுக்கிரனுமே அமைஞ்சிருக்காங்க. சிறிது நாட்கள்ல சூரியனுமே வரக்கூடிய அளவுக்கு யோகமானது இருக்கின்றது. எனவே தான் இப்படிப்பட்ட ஒரு அமைப்புமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. சுக்கிர பகவான் 11ல இருப்பதால தன பாக்கியமானது உங்களுக்கு உண்டாக போகிறது. அதாவது பண வருமானமும் அதன் வழியாக பார்த்தீங்கன்னா சந்தோஷமான சூழ்நிலைகளும் வந்து சேரக்கூடிய வகையிலேயும் சூழலானது இருக்க போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா மிக மிக அற்புதமான முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய தைப்பூச திருநாளானது வந்திருக்குங்க. இந்த நாட்களில் மறக்காம பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒருவேளை உங்களால் கோவிலுக்கு போக முடியலங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வீடுகளிலேயே இருந்து சரியாக மாலை நேரம் 6 மணி அளவில் 6 விளக்குகள் வைத்து 6 வெற்றிலைக்கு மேலே அந்த விளக்குகளை வைத்து வட்டமாக வைத்து நீங்கள் வந்து விளக்கேற்றி வைத்து அதாவது பஞ்சு திரியை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து ஓம் சரவணபவனே நமக அப்படிங்கிற திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டே அந்த தீபத்தை ஏற்றி வைத்து மனதார நீங்கள் முருகனை நினைத்து வழிபாடுகள் செய்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை விதமான நன்மைகளும் அப்படியே நடக்குங்க. நீங்கள் நினைச்சது எல்லாமே அப்படியே உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களானது ஏற்படுவதற்கு ஏற்ற ஒரு அருமையான காலகட்டமாகவே இப்போது உங்களுக்கு அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தொந்தரவாகவும் நடக்காமலும் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் மாறி உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையானது கிடைக்கணும், நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த ஒரு எளிமையான வழிபாட்டையும் செஞ்சுட்டு வாங்க. அதுலேயும் மேசராசி நேயர்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்தால் அவங்களுடைய கைகளாலேயே தீபம் ஏற்ற சொல்லுங்க. இன்னுமே அருமையான புண்ணியமானது கிடைக்க கொடுங்க. இந்த வழிபாட்டை மேசராசின்னு கிடையாதுங்க, எல்லோருமே பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாள் அன்று உங்களுடைய வீடுகளில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. நிச்சயமாக முருகனுடைய ஆசீர்வாதம் கிடைத்து நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அதன் பிறகு அப்படியே நடக்க கொடுங்க. அதன் பிறகு ஒவ்வொரு வருடமும் இந்த தைப்பூச நாளை மிஸ் பண்ணிடாம நீங்க ஒவ்வொரு வருடமுமே முருகனை வழிபாடு செய்வீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே மாறப்போகிறது. 11ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். அதே போல 11ஆம் இடத்துல ராகு பகவான், செவ்வாய், புதன், சுக்கிரனுமே அமைஞ்சிருக்காங்க. ஸோ சிறிது நாட்கள்ல சூரியனுமே பார்த்தீங்கன்னா வரவுள்ளார். சுக்கிர பகவான் 11ல இருப்பதால தன பாக்கியமானது உங்களுக்கு உண்டாகக்கூடிய வகையில சூழலானது அமைஞ்சிருக்குங்க. தனமும் இன்பமும் வந்து சேரக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. வெளிநாடு செல்லக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டாக போகிறது. பிப்ரவரி மாத இறுதிக்குள்ள பார்த்தீங்கன்னா விசா தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி விசா வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கிடைக்க போகுதுங்க. ஏன்னா ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிற்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக சில முயற்சிகள் செஞ்சு ஏதாவது ஒரு வகையில் தடைகள் ஏற்பட்டு விசா கிடைக்கல, பாஸ்போர்ட் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா? அது எல்லாமே இப்போது சரியாக போகிறது.
புதன் பகவான் 11ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். கடன் பிரச்சனைகளால் தத்தளித்து கொண்டு இருந்த நிலைமை எல்லாமே இனி மாறப்போகிறது. சிறிது சிறிதாக கடன் அடைத்து முடிப்பீர்கள். சிறிய சிறிய இஎம்ஐயையும் பார்த்தீங்கன்னா கட்டி முடிப்பீங்க. திட்டமிட்டு சேமிக்க தொடங்குவீர்கள். அடுத்ததாக சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்திலேயே வருவதால வேற லெவல்ல உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய யோகமாக அமைஞ்சிருக்குங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கடந்த ஒரு 4-5 மாசத்துல சர்க்கிளை நீங்க சந்தித்தீங்களோ அந்த அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் இப்போது நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. பொது வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு அங்கீகாரமானது கிடைக்க போகிறது. 5க்கு உரியவர் 11ஆம் இடத்திற்கு வரும்போது திருமண யோகம், குழந்தை பாக்கியம், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் என்று பல நல்ல யோகங்களானது உங்களுக்கு கைக்கு சாதகமாக வரப்போகிறது. 11ஆம் இடம் சனியின் இடம். 7.5 சனி நடந்து கொண்டு இருப்பதால கவனமாக இருப்பது நல்லதுங்க. அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேட்பது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில அமையக்கூடும். தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவது ஏற்றத்தை தரக்கூடும். எந்த ஒரு காரியத்தை தொட்டாலுமே ஆஞ்சநேயர் ஐயப்பனை வணங்கிவிட்டு செய்வது எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு முழுமையான நல்லதை பரிபூர்ணமாக பெற்று தரக்கூடுங்க. மேலும் குரு பகவான் 3ஆம் இடத்துல மறைந்து விபரீத ராஜயோகத்தை பெறுவதால பிப்ரவரி 6ஆம் தேதி திரிக்கிரக யோகமும் ஏற்படுதுங்க. இந்த அமைப்பு உங்களுக்கு இன்னுமே அற்புதமான வெற்றிகளை கிடைக்கக்கூடிய யோககரமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.